சாமி ஒரு ஜாதகத்துல குரு முடங்கிருச்சுன்னு வச்சுங்க, அது எப்படி சாமி கண்டுபிடிக்கும்? ஒரு வீட்டில் ஒரு நபருக்கு குரு முடங்கி இருந்தால் அந்த குடும்பம் மேலேயே வராது சாமி. பல பேர் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. காதலித்து ஏமாற்றப்பட்டால் குரு முடக்கு, திருமணம் செய்து ஏமாற்றப்பட்டால் குரு முடக்கு, 100ல இருந்து நீங்க 0க்கு வந்தீங்கன்னா குரு முடக்கு. குரு முடங்கி போனவர்கள் மனைவியின் தந்தையார் ஜாதகருக்கு உபயோகப்பட மாட்டார். இது குரு முடக்கு. இந்த குரு முடக்கத்துக்கு பரிகாரம் சாமி, குரு முடக்கத்துக்கு பரிகாரம் 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் குழந்தைகளுக்கு பாதிப்பாகும். எப்பொழுது நீங்கள் முடக்கை சரி செய்கிறீர்களோ அப்பதான் சாமி உங்க வாழ்க்கை முன்னு போகும். குரு ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் நிற்கவே கூடாது. நின்றால் இந்த குரு முடக்கத்துக்கும் முன்னோர்கள் செய்த கர்மாவுக்கு தொடர்பு இருக்குமோ? 100% சாமி. பெண்களை பாலியல் ரீதியாக ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள். சாமி ஒரு ஜாதகத்துல குரு முடங்கிருச்சுன்னு வச்சுங்க, அது எப்படி சாமி கண்டுபிடிக்கும்? ஜாதகத்துல குரு முடங்கிருச்சு அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்தை வச்சுதான் சாமி நம்ம குரு முடக்கத்தை கண்டுபிடிக்கிறோம். சூரியன் தனுசு ராசி மண்டலத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், குரு முடங்கி வருவார் சாமி. இவர் புரட்டாசி மாசம் பிறந்தவங்களுக்கு கன்னிராசியில சூரியன் இருப்பார் சாமி. அவங்களுக்கு குரு முடக்கை வருவார் சாமி. இதுல குரு முடக்கத்தை சூரியனின் நட்சத்திரத்தை வைத்துதான் கண்டுபிடிக்கிறோம். இது கால்குலேஷன் நம்ம ரொம்ப தூரம் போகணும் சாமி. அதை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம கால்குலேஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனா குரு முடங்கிட்டான்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு சாமி. அந்த வழி என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல குரு முடங்கிட்டாருன்னா என்னெல்லாம் செய்வார். இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் நம்ம உறவுகளுக்கு ஆஹா இது எனக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க, அப்போ எனக்கு குரு முடக்கமா அப்படின்னா ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம தெளிவா முடக்கம் சொல்லிடுறோம் சாமி. உங்களுக்கு முதல்ல எடுக்கிறதே நம்ம முடக்கு கிரகம் தான். முடக்கு நட்சத்திரம் என்ன, முடக்கு கிரகம் என்ன, இதுதான் நம்ம அதுக்குள்ள போகும். இப்ப குரு முடங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், ஜாதகர் ஏமாற்றப்படுவார். முதல் விஷயம், நீங்க யார்ட்டையே ஏமாற்றப்பட்டீங்க, ஏமாந்துட்டீங்க அப்படின்னா குரு முடக்கு சாமி. எதுல ஏமாறுது? எதுல வேணா ஏமாந்துருங்க. கல்யாணத்துல ஏமாந்துருங்க, பொருளாதாரத்துல ஏமாந்துருங்க. ஜாதகமே இல்லைன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாதகம் கிடைச்சிருக்கோம், குரு முடக்கு. பொருளாதாரத்துல உங்களை ஏமாத்தி நீங்க அங்க கம்பெனியே இருந்திருக்காது, உங்களை இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு பொருளாதாரத்தை வாங்கிட்டு போய் உங்களை ஏமாத்திட்டாங்க. பெரிய லெவல்ல உங்க வாழ்க்கையே பறிபோற அளவுக்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்க அப்படின்னா குரு முடக்கம். அதான் விஷயமே. ஒரு ஆசிரியர் 60 வயசு ரிட்டையர் ஆகிறார். அவருக்கு ஒரு செட்டில்மெண்ட் பணம் வருது. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, இங்க லேண்ட் வாங்கி போட்டா ரொம்ப நல்லா போகுங்க. இந்த லேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இங்க குடி வரும்போது பாத்தீங்கன்னா வாத்தியார சென்ட் 2 லட்ச ரூபாய்க்கு இருந்தது. இப்ப நீங்களே பாக்குறீங்க 10 வருஷம் ஆச்சு. இப்ப சென்ட் 8 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது, இல்ல சென்ட் 10 லட்ச ரூபாய்க்கு போகுது. இப்ப நான் நமக்கு தெரிஞ்சவர் தான், நான் பேசி ஒரு 6-7 லட்ச ரூபாய்க்கு முடிச்சு தர்றேன். இன்னொரு 5 வருஷம் பணத்தை சும்மா வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க பேங்க்ல போட்டீங்கன்னா 60 பைசா வட்டி கிடைக்கும். இதே லேண்டை வாங்கி போட்டீங்கன்னா நீங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு 25 லட்சத்துக்கு போகும். சொன்னா வாங்கிக்கிற பிரைம் ஏரியா அப்படின்னு நம்மளால யோசிப்பார். ஆமா இல்ல, நம்ம வரும்போது 2 லட்ச ரூபாய்க்கு தான் போச்சு, நானே 2 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கி வீடு கட்டினேன், இன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு போகுது. ஒரு 6-7 வருஷம் தான் ஆச்சு. அப்போ இன்னொரு 6-7 வருஷத்துல 20 லட்ச ரூபாய்க்கு போகும்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த பணத்தையும் கொடுப்பாரு. ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இவர்கிட்ட இடத்த வித்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான் சாமி. அது குரு முடக்கு. காதலித்து ஏமாற்றப்பட்டால் குரு முடக்கு, திருமணம் செய்து ஏமாற்றப்பட்டால் குரு முடக்கு. குரு முடங்கி போயிடுச்சுன்னா திட்டமிட்டு ஏமாற்றப்படுதல். நீங்க எதேச்சியா ஏமாறுறது வேற, திட்டமிட்டு ஏமாறுறது வேற. ஏகாதசி திதி எதேச்சியாக ஏமாந்து போகும். ஆனால் திட்டமிட்டு உங்களை ஏமாற்ற வேண்டும்னு உங்களுக்கு ஸ்கெட்சு போட்டா அது குரு முடக்கு. அதான் விஷயம். ஜாதகர் ஏமாற்றப்படுவார், விரக்தியில் வாழ்வார், நிலை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். 12 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை, 24 வரைக்கும் ஒரு வாழ்க்கை, 36 வரைக்கும் வாழ்க்கை, 48 வரைக்கும் ஒரு வாழ்க்கைன்னு 12 வயசு வரைக்கும் வாழ்க்கை, 12 வருஷத்துக்கு வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். 100ல இருந்து நீங்க 0க்கு வந்தீங்கன்னா குரு முடக்கு. 100ல இருந்து சாமி. அதாவது நீங்க எப்படின்னா எவரெஸ்ட்ல இருந்து அப்படியே உங்களுக்கு தெரியாமையே வலிக்கினே கீழே கொண்டு நிறுத்திட்டு, பாத்தியாப்பா உன்னை கொண்டு நிறுத்திட்டேன்னா கரெக்டா திரும்பி நீ ஏறி போறாஜா அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களை ஒரே இடத்துல கொண்டு குழிக்குள்ள தள்ளி உங்களை மேல ஏறி வர சொன்னா அது குரு முடக்கு. குரு முடங்கி போனவர்கள் தனியாகவே பயணம் செய்வார்கள். குரு முடங்கி போனவர்கள் மனைவியின் மனம் புண்படும்படியாக பேசுவார்கள். ரொம்ப கடும் சொற்களை பேசுவது, வன் சொற்களை பயன்படுத்துவது,
ஒழுக்கம் தவறி ஒரு சில விஷயங்கள்ல உள்ள போறது, 2-3 திருமணம் செய்து கொள்வது அல்லது 2 திருமணம் செய்து கொள்வது, இது எல்லாம் குரு முடக்கே. குரு முடங்கி போனவர்கள் நீங்க நிம்மதியாக உறக்கம் இருக்காது, நிம்மதியான ஒரு உணவு அவங்களுக்கு கிடைக்காது. 3 வேளை சோறு கிடைக்கலன்னா குரு முடக்கம் சாமி. சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே படுத்திருப்பாங்க, மனைவி சம்பாரிச்சவன் சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா குரு முடக்கு. வந்த உடனே குரு முடக்கம் தான் கேட்கலாம், யாருமா வீட்டில் வேலைக்கு போறா அப்படின்னா அந்த அம்மா சொல்லும், நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க, இல்லை நான் வந்து வேலைக்கு போறேங்க. இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஐடி இதெல்லாம் கூட பரவாயில்ல, நிறைய சம்பளம். தள்ளுவண்டி கடையில போய் நீங்க வந்து தட்டு சாமான் கழுவி கொண்டு வந்து தான் புருஷனுக்கு சோறு போடுறவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சாமி. குரு முடக்கத்துல 13,000 ரூபா 12,000 ரூபா மாசம் பூரா ஏர்ன் பண்ணி அந்த அம்மாவே வாடகை கொடுத்து அந்த அம்மாவே சாப்பாட்டுக்கு வாங்கி போட்டு தான் குழந்தைகளை படிக்க வச்சு தலைவர் எந்த வேலையுமே செய்யாம ஆண் சிங்கம் போல் ஒருவன் படுத்திருந்தால் அது குரு முடக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தந்தையார் ஜாதகருக்கு உபயோகப்பட மாட்டார், இது குரு முடக்கு. என்னங்க தந்தையார் உபயோகப்பட மாட்டார்? தந்தையார் சேர்த்து வச்ச எந்த சொத்தையும் அனுபவிக்க முடியாது சாமி. தந்தையார் வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பார், ஆனா பையனுக்கு வராது, கேஸ் போட்டிருப்பாங்க. தந்தையார் இடம் வாங்கி வச்சிருப்பார், பையனுக்கு வராது. குரு முடக்கத்தில் தந்தையார் உயிரோடையே இருப்பார், ஆனால் ஜாதகருக்கு பயன்பட மாட்டார். எனக்கு குரு முடக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி எனக்கு முடக்கம். நான் பிறந்து வளர 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 எங்க அப்பா டவுன். எங்க அப்பா சொன்னார் ஒரு நாள், எனக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும். அப்போ வந்து ஒரு நாள் எனக்கு எங்க அப்பாவுக்கு சண்டை. அன்னைக்கு சொன்னார், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல நான் ராஜாவா இருந்தேன்டா, நீ பிறந்து நான் துண்டு பீடிக்கு இல்லாம ஆயிட்டேன்டா அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் எங்க அப்பா மேல எனக்கு பயங்கரமான கோபம். யோ நான் பிறந்தா நீ இப்படி ஆயிட்டியா அப்படின்லாம் எங்க அப்பா நான் ரொம்ப கடுமையா அன்னைக்கெல்லாம் பேசினேன். ஆனா என் குருநாதர் சொன்னதுக்கு அப்புறம், இந்த குரு முடக்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் என் தந்தையார் படத்தை முன்னாடி நான் கண்ணீர் வெடிக்கிறேன். சே, இந்த குரு முடக்கத்தை ஒரு வேளை யாராவது எனக்கு சொல்லியிருந்தா, இதை யாராவது கத்துக்கிட்டு வந்து மக்களுக்கு சொல்லியிருந்தா, இந்த குரு முடக்கத்தை ஒருவேளை நீ என்னை சின்ன வயசுல கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சரி பண்ணியிருந்தா நீயும் வாழ்ந்திருப்ப, நானும் வாழ்ந்திருப்பேன்லப்பா. என் தந்தையார் மரணம் வரைக்கும் வறுமையில் தான் இருந்தார், அவர் மரணம் வரைக்கும் நானும் வறுமையில் தான் இருந்தேன். 2018 தான் எங்க அப்பா இறந்து போறார். எங்க அப்பா இறந்து போனதுக்கு என் நண்பர்கள் 3 பேர் பணம் கொடுத்துதான் சாமி அவர் பாடி நான் அடக்கம் பண்றேன். என்கிட்ட 100 ரூபாய் கிடையாது, இன்னைக்கு சிங்கிள் 100 ரூபாய் கிடையாது. என்னுடைய நண்பர்கள் 3 பேர், பிரகாஷ், தர்மலிங்கம்னு சொல்லி வேல்நாயகர் 3 பேரும் ஆளுக்கு 50,000 25,000 ஒருத்தர் 70,000 பணம் கொடுத்துதான் மேட்டூர்ல இருந்து சேலத்துக்கு எடுத்துட்டு வந்து ஆம்புலன்ஸ் வாடகையில இருந்து அதுலதான் கொடுத்து நீங்க 16 நாள் காரியம் பண்ணிட்டு போற வரைக்கும் என் நண்பர்கள் தான் எனக்கு உதவி செய்தார்கள். நீங்க வந்து என் தந்தையாருக்கு நான் சம்பாரிச்சு 100 ரூபாய், என்னோட சொந்த பணம் 100 ரூபாயில எங்க அப்பாவுக்கு என்னால் ஒரு ஈம காரியம் செய்ய முடியவில்லை. இது குரு முடக்கம். தந்தையாருக்கு மகன் உதவி செய்ய மாட்டான், உதவி முடியாது. இன்னைக்கு வந்து எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் சாமி. அனாதையா இருக்கவங்களை கொண்டு போய் நம்ம இது பண்றோம், ஈம சடங்கு பண்றோம். 89 சடலம் அனாதை சடலங்களை நான் அடக்கம் பண்ணியிருக்கேன் சாமி. இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு காலையில ஒரு சடலம், 89 சடலங்களை வந்து நான் அடக்கம் பண்ணிட்டேன் சாமி. 89 சடலங்களுக்கு நம்ம வந்து உதவி பண்றோம், எத்தனையோ பேத்துக்கு சாப்பாடு போடுறோம், எத்தனையோ பேத்த படிக்க வைக்கிறோம், நான் என்னென்னமோ பண்றேன் சாமி இன்னைக்கு. ஆனால் என் தந்தையார் இறந்து போன அன்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து எங்க அப்பாவுக்கா என்னால செலவு பண்ண முடியல. இது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த உண்மை. இதுதான் குரு முடக்கம். தந்தையாரும் உபயோகப்பட முடியாது, மகனும் தந்தைக்கு உபயோகப்பட முடியாது, மகனோ மகளோ உபயோகப்படவே முடியாது. இதை பல பேர் நம்ம உறவுகள் அனுபவித்துக் கொண்டிருப்பாங்க. இப்போ ஆனா நம்ம வேற தேடிட்டு இருப்போம் சாமி. கட்டத்துல நீங்க வந்து திசையை தேடிட்டு இருப்போம், புத்தியை தேடிட்டு இருப்போம், இல்ல குரு நல்லாத்தான் இருக்காரு, இல்ல இந்த கிரகம் நமக்கு நல்லாத்தான் இருக்கு, இந்த கிரகம் நல்லா இருந்துதான் 5 தானே தசை நடத்துது, நல்ல நிலைமையில தான் இருக்காரு, அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். குரு முடக்கமாக இருக்கும். தனுசு ராசி மண்டலமோ மீனராசி மண்டலமோ முடங்கி போச்சு அப்படின்னா குரு முடக்கம். நீங்க தந்தையார் எங்க அப்பா வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டார் சாமி. காலில் பெரிய புண்ணு இருக்கு சாமி அவருக்கு. அந்த புண்ணோட சைக்கிள் எடுத்துட்டு வேலைக்கு போவார். நான் வந்து ராகு திசையில ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். ராகு திசையில நான் சம்பாரிச்சு எங்க அப்பாவுக்கு சோறே போடல. ஆனா எங்க அப்பா சாகிற வரைக்கும் சொன்னார், நீ சம்பாரிச்சு நான் சாப்பிட்டா செத்து போயிருவேன்டார். அது அவர் என்ன நினைச்சு சொன்னாரே தெரியல, அதே மாதிரி நடந்தது. நான் சம்பாரிச்சு அவர் சாப்பிடவே இல்லை சாமி. சாகிற வரைக்கும் அவரே சம்பாதித்தார், அவரே சாப்பிட்டார். அவர் இறந்து போனதுக்கு பிறகு நீங்க இயற்கை எனக்கு எவ்வளவோ கொடுத்தது, ஆனால் அதை எல்லாம் இன்னைக்கு என் தந்தைய வந்து இன்னைக்கு எங்க அப்பா உயிரோடு இருந்தாருன்னு வச்சுங்க, நான் அப்படியே தங்க தட்டுல வச்சு அவரை தாங்குவேன்ல. அவருக்கு என்ன, எங்க அப்பா இன்னைக்கு நாளைக்கு நான் மலேசியா வர்ற மகனா கூட்டிட்டு போயிருவேன்ல, நான் யூஎஸ்ஏ பார்க்கணும்னா கூட்டிட்டு போயிருவேன்ல. எல்லாத்தையும் இன்னைக்கு இயற்கை எனக்கு கொடுத்தது. ஆனால் என் தந்தையார் இல்லை. என் தந்தையார் இருக்கும் பொழுது அவருக்காக நான் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சது இல்லை, நானே தோத்து போய் உட்கார்ந்துருந்தேன். அப்ப நான் என்ன செய்யறது? பிறகு என் குருமுடக்கத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் சரி பண்ணி அதை எல்லாம் ரெடி பண்ணும்பொழுது என் தந்தையாரின் ஆயுள் காலம் அவருக்கு முடிந்து விட்டது. இதுதான் சாமி விஷயம். ஒரு தந்தையார் இருப்பார்,
இருப்பார், அப்படியே இருப்பார். குரு முடக்கத்தில் மகனோ மகளோ வளர்ந்து கொண்டிருப்பார்கள். என்னென்னமோ பண்ணி பார்ப்பார் சாமி. எங்க அப்பா என்னென்னமோ செஞ்சு பார்த்தார் சாமி. கெம்ப்ளாஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சாமி. மேட்டூர் கெம்ப்ளாஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில எங்க அப்பா எம்ப்ளாயி, அங்கெல்லாம் பர்மனன்ட் ஸ்டாஃப் எங்க அப்பா. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சாமி அவருக்கு வேலை போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டினார். அதோட சரி, என்னோட அக்கா திருமணத்துக்கு என் தந்தையாரால் எதுவுமே செய்ய முடியல. இதுதான் விஷயம். எங்க 2 பேர்த்துக்குமே குரு முடக்கம், எனக்கும் எங்க அக்காவுக்கும் குரு முடக்கம். எங்க அக்கா திருமணத்திற்கு நாங்க 5 பவுன் போடுறோம்னு சொன்னோம். 3 பவுன் கூட எங்களால போட முடியல. அன்னைக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த திருமணத்தை செய்து வைத்தோம். எங்க அப்பா சாகுற அன்னைக்கு எங்க அக்காவை கூப்பிட்டு சொல்றாரு, உனக்கும் தம்பிக்கும் எதுவுமே செய்யாம போயிட்டேனாமா, என்னால எதுவுமே அவர் எதுவுமே சேர்த்து வைக்கல, சேர்த்து வைக்கிறதுக்கு இயற்கை விடல. சாகிற வரைக்கும் சம்பாதிச்சார், சாப்பிட்டார், அவ்வளவுதான். நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னாலையும் வெற்றி பெற முடியல. அவரும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தார், அவராலையும் வெற்றி பெற முடியல. ஒரு வீட்டில் ஒரு நபருக்கு குரு முடங்கி இருந்தால் அந்த குடும்பம் மேலேயே வராது சாமி. பல பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோ வாயிலாக என்ன சொல்றேன்னா, பல தென்னரசன் கஷ்டப்படுறான், பல பழனியப்பன்கள் வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள். இவர்களெல்லாம் மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த குரு முடக்கத்துக்கு பரிகாரம் ஜாதகம் பார்த்து தான் சொல்லணுமா சாமி? குரு முடக்கத்துக்கு பரிகாரம் மாவூற்று வேலப்பர் போலாம். மாவூற்று வேலப்பர் போயிட்டு வந்தாலே குரு முடக்கம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுது பொதுவா. ஆனா ஜாதகத்துக்கு இது எத்தனாவது பாகம்னு கண்டுபிடிக்கணும் சாமி. இப்ப லக்னத்துக்கு அது எத்தனாவது பாகம்னு பார்க்கணும்ல. நீங்க பாகவத்துக்கு கோயில் இருக்கு சார். நீங்க நட்சத்திரத்துக்கு சொல்லிருக்கலாம். பட் அந்த குரு முடங்கி போச்சுன்னு வச்சுங்க, வைநாசிக நட்சத்திரம் சொல்றது வேற விஷயம். பட் குரு முடங்கி போச்சுன்னா அது ஜாதகத்துல எங்க இருக்கு? ஒருவேளை அதுவே 3, 6, 8, 12 இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கும், சிக்கல் இருக்கும். எனக்கு குரு 8ல சாமி. எனக்கு 6ஆம் பாகம் முடக்கு. கடன் போட்டு என்ன கடனை போட்டு தாளிச்சிட்டாரு சாமி குரு. 6ஆம் பாகம் எனக்கு, நான் துலா லக்னம், எனக்கு 6ஆம் பாகம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி முடக்கு. குரு போய் 8ல சந்திரனோட நிக்கிறார். என் தாயாரும் கஷ்டப்பட்டார், என் தந்தையாரும் கஷ்டப்பட்டார். நீங்க கோர்ட்டு கேஸுன்னு நான் அலையாது 8ஆம் இடம் அலைஞ்சேன் சாமி. கோர்ட்டா அலைஞ்சேன், கேஸா அலைஞ்சேன். நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராகு திசையில திருப்பூர் மாவட்டத்துல, அன்னைக்கு இருந்த திருப்பூர் மாவட்டத்துல நான் ஏற ஸ்டேஷனே கிடையாது. அத்தனை ஸ்டேஷனும் ஏறி இறங்கிட்டேன் நான். நீங்க இதெல்லாம் குரு செய்வர். 8ஆம் இடம் தண்டனை. செய்யாத தப்புக்கு நான் பல தண்டனைகள் அனுபவித்திருக்கிறேன். பண்ணாத விஷயங்களுக்காக நான் பல நாள் கை கட்டி நின்று இருக்கிறேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை சாமி. ஒருவேளை 5ல நின்றுச்சுன்னு வைங்க சாமி, ஒரு குழந்தை பிறந்து இறந்து போகுது இல்லையா? ஒரு குழந்தை பிறந்து ஒரு 3 வயசு 4 வயசுல இறந்து போகுது. நமக்கு, உங்களுக்கு, எனக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான நபர், அவருக்கு குரு முடக்கம். முதல்ல நமக்கு கொஞ்சம் கேமரா எல்லாம் அவர் நமக்கு உதவி பண்ணிட்டு தெரியும்ல உங்களுக்கு யார சொல்றேன்னு. அவருக்கு குரு முடக்கம் சாமி. குரு 5ல் இருக்கிறார். இத்தனைக்கும் குரு யோகாதிபதி. குரு 5ல் இருக்கிறார். அவருடைய குழந்தை இறந்து போய்விட்டது. ஒரு நாள் அவர் போன் பண்ணி என்கிட்ட அழுகிறார். நம்ம கூட தொடர்பு இல்லாம போனதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல கொண்டு பாப்பா நல்லா விளையாண்டுகிட்டு இருந்த குழந்தை திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. நான் அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, அப்படியா, நான் உடனே வரேன்னு சொல்லி திருப்பூர்ல இருந்து கிளம்பி நான் கோயம்புத்தூர் போறக்குள்ள அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் குழந்தைகளுக்கு பாதிப்பாகும். 7ஆம் இடத்தில் குரு முடங்கி போய் நின்றால் மனைவி பாதிக்கப்படுவார். இப்போ ஒருவேளை குருவே போய் வைநாசிகத்துல நின்றுச்சுன்னு வைங்க, குருவே முடங்கி அவரே வைநாசிக நட்சத்திரம் என்றால் எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி சாமி. முடியாது சாமி. அவங்கெல்லாம் வாழ்க்கையில எதுக்குடா பிறந்தோன்னு ஒருத்தன் யோசிக்கிறான்னு வைங்க சாமி. முடக்கு கிரகம் போய் வைநாசிகத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். 22ஆம் நட்சத்திரம். இப்ப குருவே போய் புனர்பூசம் விசாகம் பூரட்டாயில நின்றுட்டாருன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவர் சொந்த நட்சத்திரம் சாமி. அவர் சொந்த நட்சத்திரத்தில் நின்றால் அவர் மிகப்பெரிய பலம். குரு பூரட்டாயில் நின்றுட்டாருன்னு வச்சுங்க, பெண்களால அவமானமா இருக்கும் சாமி. சாதாரணமா கணவனை மனைவி மதிக்கவே மாட்டாங்க. எதுக்கு உயிரோட இருக்க, போய் சாவு அப்படின்னு சொல்ற மனைவி இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் நிற்பது அல்லது 22ஆம் நட்சத்திரத்தில் நிற்பது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி. நீங்க நான் பல பேர்த்த பார்த்திருக்கேன். ஒருவேளை குரு 9ஆம் இடத்தில் முடங்கி நின்று விட்டால், தந்தை வழி மூதாதைகள் நிறைய தவறு செய்திருக்கிறார்கள். குரு முடங்கி போய் 10ஆம் இடத்தில் நின்று விட்டால் வேலை செய்யற இடத்துல மரியாதையே இருக்காது. தம்பி போகும்போது அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போப்பா, இந்த பாத்ரூம் கழுவி விட்டு போ அப்படின்னு சொல்றதெல்லாம் முடக்கு கிரகம் போய் 10ஆம் இடத்தில் நிற்கிறது அப்படிங்கிறது விஷயம். குரு போய் 10ல் நிற்பார். நம்ம என்ன நினைச்சுக்குவோம், 10ஆம் இடம் ஒரு கேந்திரமா, கேந்திரத்துல தான் நின்றுட்டு இருக்கு. பையன் பயங்கர பதவியில் இருக்கணுமே, பதவி பட்டம் புகழ் பேரோடு இருக்கணுமே நினைச்சிட்டு இருப்பா. ஒன்னும் இருக்காது. படிச்சு பட்டமே வாங்கியிருக்க மாட்டான், டிகிரி வாங்குறக்கே விட மாட்டார். குரு எங்கெல்லாம் பாக்குறாரோ, குருக்கு 5, 7, 9 பார்வை இருக்கிறதா? முடக்கு கிரகம் எங்கே பார்க்கிறதோ அங்கெல்லாம் அடிக்கும். நீங்க முடக்காதிபதி இருக்கிற இடமும் சரி, முடக்காதிபதி பார்க்கும் இடமும் சரி, 5, 7, 9 பாக்குறாரு சாமி. யோகியவே பாக்குறாருன்னு வச்சுங்க, எனக்கு செவ்வாய் யோகி, என் குரு யோகியவே பாக்குறாருன்னு வச்சுங்க, செவ்வாய் வேலை செய்ய விட மாட்டார். சூரியனை பாக்குறாரு, சூரியனை வேலை செய்ய விட மாட்டார். சந்திரனை பார்த்தா சந்திரனை வேலை செய்ய விட மாட்டார்.
முடக்கு கிரகம் எங்கு இருக்கிறதோ அதுவும் வேலை செய்யாது. எது முடக்கு பாகவமோ அதுவும் வேலை செய்யாது. முடக்கு கிரகமான குரு எங்கே பார்க்கிறாரோ அங்க வேலை செய்ய மாட்டார். சாமி எனக்கு வந்து குரு 8ல 5ஆம் பாரு எங்க பாப்பாரு, என் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு சூரியன். எனக்கு அங்க சூரியன் இருக்கு, புதனோட வீடு, தடைப்பட்ட கல்வி. எனக்கு சூரியனின் தந்தையார் வளர்க்கவில்லை. குரு 7ஆம் பாரு வேக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம்ங்கிறது என்னங்க? குடும்பம், குடும்ப ரீதியா வருமானம், வாக்குஸ்தானம். குருவை சரி பண்ற வரைக்கும் நான் பேசி யாரும் கேட்டதில்லை, நான் பேசி யாரும் அதை எடுத்துக்கிட்டது இல்லை. சின்ன வயசுல தோன்றணும் பேசிக்கிட்டே இருப்பேன். அது இன்னைக்கு வேற வழியில பயன்படுது. ஆனா அன்னைக்கு என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியவில்லை, வருமானத்தை என்னால் பெருக்க முடியல, நீங்க என் குடும்பத்தை என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை, என் தாயாருக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்ததில்லை, என் தந்தையாருக்கு ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்ததில்லை. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு. 9ஆம் பார்வையாக எங்கே பார்க்கிறார்? என் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரா? நான் என் சொந்த வீட்டுல குடியில்லை, என் சொந்த வீட்டுல நான் இல்லை, நான் வீடு வாங்கல, வீடு கட்டல, மண் மனை வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம். என் வண்டியை நான் ஏற்கனவே பறி கொடுத்ததெல்லாம் நான் பேசியிருக்கேன். ஃபைனான்ஸ் கட்ட முடியாம என் 2 வீலர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க சாமி. அப்ப எவ்வளவு கஷ்டங்களை என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆயிருக்கேன் சாமி பலமுறை. குரு வந்து என்னுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார், சனி பகவானை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் விஷயம். அப்போ 6ஆம் இடம் முடக்கு கடன், 4ஆம் இடம் சுகம், சுகமான வாழ்க்கையை வாழவில்லை. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கையின் வெற்றி, வாழ்க்கையில் நான் வெற்றி பெறவில்லை. என்னைக்கு என் குருநாதர் கொடுத்து அகிலாண்டேஸ்வரியை போய் நான் பார்த்தேனோ அதன் பிறகுதான் என் வாழ்க்கை மாற்றம். அது உங்க ஜாதகத்துக்கு, என் ஜாதகத்துக்கு 6ஆம் இடம் முடக்கத்துக்கு அகிலாண்டேஸ்வரி. அது ஏன்னா அந்த அம்மா இந்த இடத்துல சொல்லி ஆகணும், என்னை வாழ வைத்த தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் பாருங்க, நான் திருச்சி போனா அகிலாண்டேஸ்வரி போயிடுவேன். ஃபிளைட் டிக்கெட் போட்டேன்னா மலேசியால இருந்து இறங்கி அகிலாண்டேஸ்வரியை போய் பார்ப்பேன். சாமி 4 பேர்த்துக்கிட்ட 50 ரூபா கடன் வாங்கிட்டு என்னுடைய முடக்கு கோயிலுக்கு நான் போறேன். இன்னைக்கு அந்த அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி ஒரு கார்ல வந்திருக்கேன், இதுக்கு நீ தான் காரணம், எல்லாம் நீ போட்ட பிச்சை, பத்திரமா பாத்துக்க. என்ன அதான் விஷயம். எப்பொழுது நீங்கள் முடக்கை சரி செய்கிறீர்களோ அப்பதான் சாமி உங்க வாழ்க்கை முன்னுக்கு வரும். அது வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க, வரவே வராது. குரு நல்லாவே இருப்பார் சாமி, 7ல இருப்பாரு, 9ல இருப்பாரு, 1 5 7 9ல குரு இருப்பார், லக்னத்திலே இருப்பார் சாமி. ஆனா ஜாதகர் முன்னுக்கே வர முடியாது. உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மனு தான் ஒட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய கர்மா கழிதல் சாமி. இதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, ஒருவேளை நமக்கு இப்படி இருக்கு, நம்ம இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஓகே அப்படிங்கிற விஷயம். இதுல பாருங்க, குரு அஸ்தத்துல நின்றுட்டாருன்னு வச்சுங்க, மிக கடுமையான தோஷங்களை ஏற்படுத்துவார். நீங்க குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் அஸ்தம், குரு போய் அஸ்தத்துல நிக்கிறார், குரு முடங்கியே நிக்கிறார் அப்படின்னா, அஸ்தத்துல நின்ட்டாருன்னா சாமி நீங்க ஒரு ஊரே சேர்ந்து வந்தாலும் சரி உங்களை காப்பாற்ற முடியும். இயற்கை உங்களை வச்சு 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 செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், குரு போய் புதனோட வீட்டுல இருக்கார். சில பேர் புதன் குரு பரிவர்த்தனை ஆகும், பார்த்திருப்பீங்க. சூரியன் இப்ப சூரியன் வந்து மூல நட்சத்திரத்தில் நிக்கிறாருன்னு வச்சுங்க, அப்ப புதன் எங்க இருப்பாரு? கூட தானே இருப்பாரு. சூரியன் புதன் ஒன்னா இருக்கும் எங்க? தனுசு ராசியில. மூல நட்சத்திரத்துல நின்னா பூராட நட்சத்திரமே முடக்கு, முடக்கத்துல போய் புதன் மாட்டிக்குவார். சூரியனும் புதனும் முடக்கத்துக்குள்ளே இருப்பாங்க. இங்க முடக்கு கிரகமான குரு எங்க இருப்பாருன்னா கன்னியில இருப்பார், அசத்துல இருப்பார். நம்ம என்ன பேசிட்டு இருப்போம், பரிவர்த்தனை யோகம் எல்லாம் பேசிட்டு இருப்போம். புதன் குரு பரிவர்த்தனைங்க, ஆஹா ஓஹோ அப்படி எல்லாம் பேசிட்டு இருப்போம். 2 கிரகம் வேலை செய்யாம உங்களை தாளித்து கொண்டிருக்கும். ஒருவேளை சூரியன் வீட்லயே குரு இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், நம்ம சூரியன் குரு பரிவர்த்தனை பேசிட்டு இருப்போம். சூரியன் குரு பரிவர்த்தனையா இருக்காங்க, சிம்மத்துல குரு இருக்கார், ரொம்ப அருமை, சிவராஜ யோகம், ஆஹா ஓஹோ அப்படின்பா வச்சு தாளிதான் தாளிச்சிட்டு இருப்பார். அடுத்த வேலை டீ சாப்பிட்றதுக்கு அங்க காசு இருக்காது. நீங்க சில ஜாதகத்தெல்லாம் நான் பார்த்து ஐயோ பாவம் அப்படிம்பேன், என்ன சாமி இப்படி சொல்றீங்கன்னு. பாவையா நீலாம் எப்படி வாழ்றேன்னே எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிம்பேன். ஏன்னா குரு ரோகிணி நிற்கிறார் சாமி. குரு ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் நிற்கவே கூடாது, நின்றால் மிக கடுமையான தோஷங்களை ஏற்படுத்துவார். சாதாரணப்பட்ட வறுமையெல்லாம் இருக்காது சாமி. நீங்க ஒருத்தனுக்கு போடுறதுக்கு சட்டை இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, ஒரு 10 ரூபா கூட தான் பாக்கெட்ல இருக்க மாட்டேங்குது, 5 10க்கெல்லாம் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்க்கை இருந்தால், இளமையில் வறுமை இருந்தால் குரு முடக்கம், அவர் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் நிற்கிறார் என்று அர்த்தம். இருந்தா வறுமையின் உச்சத்தை காட்டுவார். சோறு இல்லாம 3 நாள் கிடந்திருக்கேன் சாமி, நான் சாப்பிடாம 3 நாள் சோறு திங்காம கிடந்திருக்கேன். நான் என் தாய் தந்தையரோடு நான் திருப்பூருக்கு வந்த காலத்துல நாங்க 3 பேரும் சேர்ந்து வேலைக்கு போய் நாங்க சாப்பிட்ட காலம்லாம் உண்டு சாமி. 1/2 லிட்டர் சீமனை என்னை நம்பி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க சாமி. திருப்பூர் அந்த மளிகை கடைக்காரெல்லாம் இன்னைக்கு இருக்கிறார். அன்னைக்கு என்னோட சூழ்நிலை, நான் வந்து உன்னை என்ன நம்பிப்பா தர்றது அப்படின்னு சொல்லி ரேஷன் அரிசி காசு கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலையெல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன் சாமி. கொஞ்சம் நஞ்சம் இல்லை சாமி. வறுமை என்றால் என்ன அப்படின்னு எனக்கு காமிச்சவர் குருசாமி. இந்த சூழ்நிலை நம்ம எந்த உறவுகளுக்கும் வரக்கூடாது. ஒருவேளை நீங்க யார்ட்டையே ஏமாற்றப்பட்டீங்கன்னா, விரக்தியில வாழ்ந்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒத்து போகல,
பெண்கள் ரொம்ப கடுமையான மனவேதனைப்படுறீங்கன்னா, தந்தையார் உபயோகப்படலைன்னா, இதெல்லாம் குரு முடக்கம் சாமி. சாமி, இந்த குரு முடக்கத்துக்கும் முன்னோர்கள் செய்த கர்மாவுக்கு தொடர்பு இருக்குமோ? 100% சாமி. பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருந்தால் மட்டுமே குரு முடங்கும் சாமி. நீங்க முறையற்ற பால் உணர்வு, வயதுக்கு மீறிய பெண்ணுடன் உணர்வு கொள்வது, அல்லது ஏதாவது ஒரு பொண்ணு அதாவது இவங்க ஒரு பெரிய இடத்துல இருந்திருப்பாங்க சாமி, அவங்ககிட்ட வேலை செய்யற பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணை இவங்க அதிகாரத்திற்கு உட்படுத்தி அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருந்தால் அந்த சந்ததிக்குத்தான் குரு முடக்கமாக வரும். பெண்களை ரொம்ப வதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொரு சாமி, மர வியாபாரி, மரம் வெட்டுதல், காட்டை அழித்தல், பூச்சி மருந்து கடை வச்சிருக்கிறது, பூச்சி மருந்து அடிக்கிறது, நீங்க பூச்சிகளை, நீங்க அதிகப்படியான உயிர்களை கொள்வது, நீங்க பாத்தீங்கன்னா இந்த கறிக்கடை வச்சிருக்கிறது, பூச்சி மருந்து விற்கிறது, பூச்சி மருந்து அடிக்கிறது, அது எல்லாமே பின்னாடி குரு முடக்கமா வரும் சாமி. இன்னைக்கு விவசாயம் பூச்சி மருந்து இல்லாம எதுவும் செய்ய முடியாதே அப்படின்னா பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தலாம், பூச்சி மருந்தை பயன்படுத்தக்கூடாது. மரம் வெட்டுறது, வேட்டைக்காரங்களா இருக்கிறது பாத்தீங்களா, மான் கொம்பு, எங்க தாத்தா எல்லாம் பயங்கரமான வேட்டைக்காரரு அப்படின்னு. நீங்க பாருங்க, இந்த யானை தந்த மாட்டின வீடு, மான் கொம்பு மாட்டின வீடு, இந்த தலையெல்லாம் மாட்டிருப்பாங்கல்ல, அந்த வீட்டுல யாராவது உருப்பிட்டுருக்காங்களா? யாராவது டெவலப் ஆயிருக்காங்களா? அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த காலத்துல இருந்தது. அந்த சந்ததிகள்லாம் என்னாச்சு? நீங்க பல ஜமீன்தார்களின் சந்ததிகள் இன்று பிழைக்க வழி இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? வேட்டைக்காரர்களாக இருந்தால் குரு முடங்கி வம்சத்தையே கருவறுப்பார். குரு அருமையான கிரகம் சாமி. குரு நல்லா இருந்தாருன்னா வாழ்வாங்கு வாழ்ந்து விடலாம். குரு மட்டும் லாக் ஆயிட்டார்னா நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் மேல வர முடியாது. முன்னோர்கள் பல வியாபாரியாக இருப்பது, பல வியாபாரியாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்க ஒரு பழம் இயற்கையாகவே பழுக்குது, அதை கொண்டு நீங்க சேல் பண்றீங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த பழத்துக்கு போய் மருந்து வைக்கிறாங்க இல்லையா, இந்த பழம் பழுக்கணுங்கிறதுக்காக செயற்கையாக பழுக்க வைப்பது, ரசாயனங்களில் பழத்தை பழுக்க வைப்பது, பழங்களில் கலப்படம் செய்வது, இந்த ஜூஸ் போடுற கடையில பழைய பழங்களை அல்லது இந்த தகுதியற்ற பழங்களை ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா. நீங்க ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் எனக்கு தெரியும். ஒருவேளை நீங்க அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா போய் உங்க குழந்தை ஜாதத்தை எடுத்து பாருங்க, குரு முடங்கி குழந்தை பிறக்கவில்லை எனில் அதுக்கு நான் என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். தவறு செய்வது நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விடுகிறோம். அதை சரி செய்து கொள்ளாமல் போவது நம் தவறு தான். நீங்க ஏழையாக பிறப்பது நம் குற்றம் அல்ல, ஏழையாக இறப்பது அது என் குற்றமே. தீதும் நன்றும் பிறர் தர வரவே வராது. அதனால உங்களுக்கு குரு முடக்கம் இருந்தா நீங்க ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட் போட்டு பாருங்க. நான் கட்டாயம் கோயில் கொடுத்து இதை சரி பண்ணிடுறோம். இதுக்கு கோயில் தான் கொடுக்க போறோம், எல்லாத்துக்கும் கோயில் தான், இதுக்கும் கோயில் தான். குரு முடக்கத்தை சரி செய்து, இன்னைக்கு எனக்கு குருதசை நடக்குது சாமி, எனக்கு வைநாசிகமும் குரு, நான் ரோகிணியா, 22ஆம் நட்சத்திரமும் எனக்கு குரு, குருவே எனக்கு முடக்கு, குருதசை தான் என்ன ஊர் ஊரா போயிட்டு இருக்கு. நீங்க இந்த புகழின் உச்சத்தெல்லாம் குரு தான் கொடுத்தார். எப்படின்னா, குரு முடக்கத்தை நான் சரி செய்த பிறகுதான் என் வாழ்க்கையில் நான் மேலே வர ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும், இத்தனை லட்சம் உறவுகளும் எனக்கு கொடுத்தது குருதான். அதுல மாற்றமே கிடையாது. இன்னைக்கு சாய் செந்தில் சார் எனக்கு கொடுத்ததும் குருதான். அதன் மூலியமாக பல லட்சக்கணக்கான உறவுகளை எனக்கு கொடுத்ததும், நீங்க எங்கேயோ நடந்து போனா ரிஷபானந்தர் போறாருப்பா சாமி, என் வீட்டுல ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க சாமி அப்படின்னும், நீங்க சில பார்க்க முடியாத நபர்கள் எல்லாம் என்னை கூப்பிட்டு ஜாதகம் பார்க்கிறதும், நானே எதிர்பார்க்காத இடத்தெல்லாம் நான் போய் ஜாதகம் பார்ப்பதும், வாஸ்து ரீதியாக சரி செய்வதும், இந்த வாய்ப்பையெல்லாம் எனக்கு கொடுத்தது குருதான். குருவை சரி செய்து கொண்டால் முடக்கு திசையோ வைநாசிக திசையோ எது நடந்தாலும் எதுவும் செய்யாது அப்படிங்கிறதுக்கு நானே உதாரணம். சூப்பர் சாமி, சூப்பர். இத்தனை நாளா வேறொரு ஜாதகத்தை உதாரணம் காட்டி சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு நீங்க உங்களையே சொல்லிட்டீங்க. பார்க்கும் உறவுகள் ரொம்ப எளிதா புரிஞ்சிருக்கும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சுகமே சொல்க சாமி.